பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பவுல் கொரிந்து சபை கேட்கிறாரு. இப்படி ஒரு கேள்விய கேட்கிறாரு. நீங்க உலகத்தை நியாயம் தீர்க்க, நீங்க போயிட்டு ஒரு அற்ப காரியங்களுக்கெல்லாம் போயிட்டு அந்த விஷயத்த போய் நீங்க மற்றவங்களிடத்துல கேட்டுட்ருக்கீங்க. உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறது நீங்க தான். அப்புறம் ஏன் நீங்க இதுக்கெல்லாம் போய் மற்றவங்கள நாடிட்டுருக்கிறீங்க? அப்படின்னு கேட்குறாரு. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரே, நியாய தீர்ப்பு யாருடையது? என்னுடையது அப்படின்ருக்காரு. நீங்க யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி இங்க பவுல் இப்படி சொல்றாரு? முரண்பாடா இருக்குது தானே! முரண்பாடா தான் தெரியும். பட் ஆண்டவர் இதில ஒரு விஷயத்த சொல்றார். முதலாவது நம்ம எப்படி நியாயம் தீர்ப்போம்? நம்ம ஏன் ஆலோசனை கேட்க மற்றவர்களிடத்துல போக்கூடாது? ஆலோசனை மற்றவர்களிடத்துல கேட்கிறத விட்டுட்டு, நாம ஆலோசனை கொடுக்கிறவர்களா மாறணும். எப்படி மாற முடியும்னா, நம்முடைய மாம்ச பலத்தினால அல்ல, மாம்ச ஞானத்தினால அல்ல, தேவ பலத்தினால, தேவ ஞானத்தினால. நம்ம எந்த அளவுக்கு அதாவது பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரிடத்துல அதிக அதிகமா நெருங்கி இருக்கும்போது, ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்வாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்வாங்க. அதனால அவங்க என்ன பண்ண வேண்டியதில்ல, மற்றவரிடத்துல போய் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாவீதை எடுத்துக்கங்க, ஒவ்வொரு வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ மனிதர்கள எடுத்துக்கங்க. எல்லாருமே அப்படிதான். கர்த்தரிடத்துல தான் அதிகமாய் ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கிறாங்க. அதன்படி செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அதுபோல தான் பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. சரி. அப்போ உலகத்தை நியாயம் தீர்க்கிறாங்கன்னு சொல்லியிருக்குது. அது எப்படி? அது என்னன்றத பார்ப்போம். மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றார். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள நியாயம் தீர்க்கப் போகிறோம். யாரு? ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அநேக உதாரணங்கள் இருக்கு. அதையும் பார்ப்போம். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா! அப்படின்னு இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றார். சங்கீதக்காரனுக்கு எப்பேர்ப்பட்ட வெளிப்பாடு பார்த்தீங்களா? பவுல் சொல்றது கிருபையின் காலத்துல, புதிய ஏற்பாட்டின் காலத்துல பவுல் சொல்றாரு. ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு இப்பேர்ப்பட்ட மகிமையும் கனமும் இருக்காம். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது, நீங்க ஏன்பா அற்ப வழக்குக்கெல்லாம் போயிட்டு ஆலோசனைய வெளிய போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மற்ற மனிதர்களிடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு ஆலோசனைனாலும் ஊழியர்களிடத்துல ஓடுறீங்க. என் சமூகத்துல இருங்க. என்னிடத்துல ஆலோசனை கேளுங்க. நான் உங்களுக்கு ஆலோசனை குடுப்பேன். ஏன்னா நம்முடைய ஏசப்பா ஆலோசனை கர்த்தா. அப்படி அவர் நம்மிடத்துல ஆலோசனை கொடுக்கும்போது, நம்ம ஏன் மற்றவர்களிடத்துல ஆலோசனை கேட்க போகணும்? இன்னொன்னு நாம நியாயம் தீர்க்கப் போகிறவர்கள், உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறவர்கள், அந்த அளவுக்கு மேன்மையும், மகிமையும் பெற்றுக்கொள்ளப் போகிறவர்கள், மறுஜென்மத்திலே
அதை நம்ம நோட் பண்ணணும். மறுஜென்மம். மறுஜென்மம்னா உலகத்தில் சொல்கிறாங்களே, மறுஜென்மத்தில் நீ வந்து அதுவா பிறப்ப, இதுவா பிறப்ப, விலங்கா பிறப்ப, பறவையா பிறப்ப. அப்படி சொல்லலை. இன்னொரு வாழ்வு, வேறொரு வாழ்வு. அந்த வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும் பரிசுத்தவான்கள். சரி, அது எப்படி அந்த வாழ்வு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களைக் கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் பிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த நியாய தீர்ப்பு நாம் எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னா, 1000 வருடம் அரசாட்சியில். இப்போ இல்லை, நாம் வாழ்ந்துட்டுருக்க காலத்தில் இல்லை. இப்போ நமக்கு இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கார், நியாய தீர்ப்பு என்னுடையது, நீங்கள் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டான்னு. அப்போ பவுல் சொன்னது எப்போ அப்படின்னா, நாம் அதாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போய் திருப்பி 1000 வருட அரசாட்சியில் வரும்பொழுது அதுக்கு சில தகுதிகள்லாம் இதில் இருக்குது. மிருகத்தின் முத்திரையாவது அப்படின்னா அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில் நம்ம முதல்ல இருக்கவே மாட்டோம். அப்படி இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு அடிபணியக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியில் தான் நமக்கு இந்த நியாய தீர்ப்புக்கான அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நம்ம சிங்காசனத்தில் இருந்து நியாயம் தீர்க்க போகிறோம். இப்போ வாழ்கிற காலத்தில் இல்லை. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வசனத்தை நல்லா வந்து திரிச்சு பேசலாம், எப்படி வேணாலும் இதை மாற்றலாம். இது இந்த வசனத்தை காமிச்சு சொல்லுவாங்க, இந்த வசனத்தில் இருக்குல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, உலகத்தை நியாயம் தீர்ப்பீங்கன்னு. அப்போ நியாய தீர்ப்பு நம்ம கையில் இருக்குது, அப்போ நம்ம நியாயம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, 1000 வருட அரசாட்சியில் நம்ம ஆண்டவரோட வந்து சிங்காசனத்தில் வந்து நியாயம் தீர்க்க போகிறோமே தவிர இப்போ கிடையாது. ஆனால் இவ்வளோ மேன்மையும் மகிமையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கும்போது நம்ம ஏன் அற்ப காரியத்துக்கு கூட மற்றவர்களை தேடுறோம்? அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்கிற விஷயம். அப்போது நம்முடைய மேன்மையும் நம்முடைய மகிமையும் நம்மளுடைய உயர்வும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.